Hello everyone, welcome back to our channel. Today we are going to see தமிழ் விண்ணப்பம். தமிழ் விண்ணப்பம்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆசிரியர் பணிக்கான விண்ணப்ப கடிதம். ஒரு ஆசிரியர் பணிக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் எழுதுவோம் இல்லைங்களா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை தமிழில் எப்படி எழுதணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் அனுப்புனர் எழுதிக்கோங்க. சைட் ஹெட்டிங் எழுதுனதுக்கப்புறம் உங்களோட நேம், யார் இதுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மலர் அப்படின்னு எழுதியிருக்கேங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் எழுதிக்கோங்க. நம்பர் 12 கோவில் தெரு, சென்னை. நீங்கள் உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெறுநர் எழுதிக்கோங்க. தலைமை ஆசிரியர் அவர்கள், இப்படி எழுதிட்டுங்க. எந்த ஸ்கூலுக்கு எழுதுறீங்களோ அந்த ஸ்கூலோட நேம் எழுதிக்கோங்க. நான் ஏபிசி பள்ளின்னு எழுதுறேங்க. நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு எழுதுறீங்களோ அந்த ஸ்கூலோட நேம் எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்கூல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அதோட அட்ரஸ் எழுதிக்கோங்க, ஃபுல் அட்ரஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருள். பொருளில் நம்ம எந்த லெட்டர் எழுதுகிறோமோ, என்ன கடிதம் எழுதுகிறோமோ அந்த கடிதத்துக்கான வேர்டு தான் நம்ம எழுதணுங்க. ஓகேங்களா, எதுக்காக எழுதுகிறோமோ. இப்போ நம்ம இதுக்கு ஆசிரியர் பணிக்காக நம்ம எழுதுறீங்களா இந்த லெட்டர், அதனால் இதில் அதையும் எழுதிக்கலாங்க. ஆசிரியர் பணிக்கான விண்ணப்ப கடிதம் அப்படின்னு எழுதிக்கோங்க. நம்ம எதுக்காக அந்த லெட்டர் எழுதுகிறோமோ அதைய நம்ம அதோட மீனிங்கை நம்ம இதில் எழுதணுங்க. ஷார்ட்டாக நம்ம எழுதணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம மெயின் ஹெட்டிங் எழுத போகிறோங்க. மதிப்பிற்குரிய, நீங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் எழுதலாம், இல்லைன்னா ஐயா எழுதலாங்க. ஓகேங்களா, மதிப்பிற்குரிய ஐயான்னு எழுதிட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் உங்கள் பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறேன். நான், நீங்கள் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ, என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எழுதிக்கோங்க. இதில் நான் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் பிஎட் எம்எட்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி தமிழ்லையும் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நான் எழுதுறேங்க. தமிழ் பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளேன். நீங்கள் எந்த பட்டம் பெற்றிருக்கீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாங்க. நெக்ஸ்ட் மேலும்
B.Ed, படிப்பையும் முடித்துள்ளேன். எனக்கு 3 வருடங்கள் அனுபவம் உள்ளது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஆசிரியர் பணி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா எத்தனை வருடம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ அவ்வளோ எழுதிக்கலாங்க. ஓகேங்களா? இதில் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 3 வருடங்கள் அனுபவம் இருக்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் எழுதிக்கலாம். எனது கல்வி தகுதிகள் மற்றும் அனுபவம் உங்கள் பள்ளிக்கு பயனுள்ளதாக இருக்க என்று நான் விரும்புகிறேன். எனவே தயவு செய்து எனக்கு இந்த வாய்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதாங்க. கீழே வந்து நன்றி எழுதிட்டு உங்கள் நம்பிக்கையுடன் அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் அண்டு உங்களோட நேம் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா தமிழ் விண்ணப்பம் பார்த்துருக்கோங்க. அதில் என்ன டாபிக் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணிக்கான விண்ணப்ப கடிதம் எப்படி எழுதணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் டாபிக்.